காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். மீனாட்சி, தூங்கி எந்திரிச்சிட்டியா? சமத்து பிள்ளை, சமத்த விளையாடுங்க. குட்டி பிள்ளை எங்கன்னு பாத்தீங்களா? சரி, நான் போய் தம்பியும் பாப்பாவும் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். தூங்கி எந்திரிச்சதும் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளையே காணோம். சமையலை முடிச்சிட்டு குளிப்பாட்டலான்னு பார்த்தா ஆளை காணோம். நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? சரி, நீங்க விளையாடுங்க, நான் போய் தேடி பார்த்துட்டு வர்றேன். கண்ணாமூச்சி ஏனடா அப்பா, என்னம்மா? பிள்ளைங்களை பாத்தீங்களா? ஏம்மா பிள்ளைங்களை காணுமா? ஆமாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போயிருப்பாங்க? இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருப்பாங்க. இல்ல, நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். வீடு முழுக்க தேடிட்டீங்களா? ஆமா, இன்னும் தேடாத இடம்னா அது இது மட்டும்தான். சரி, இங்க இருக்காங்களான்னு தேடி பாருங்க. இங்க இல்லையேங்க. இருந்தா கூட்டிட்டு போங்கம்மா, இல்லன்னா வெளியே எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? எங்க இருக்காங்க சொல்லுங்க. ஏம்மா, நான் என்ன ஒளிச்சா வச்சிருக்கேன்? ஏங்க, எங்கங்க இருக்காங்க? குளிப்பாட்டணுங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது எனக்கு. தம்பி ரூம்ல போய் பாத்தீங்களா? இல்ல, அங்கேயும் பாத்துட்டேன். குழந்தை நேரம் தூங்குறாரு இன்னமும். பாட்டி ரூம்ல? அங்கேயும் பாத்துட்டேன், இல்ல. சரி, இன்னொருக்க பாத்துட்டு வாங்க போங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றத பார்த்தா இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு தோணுது. ஏம்மா, ஒளிச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போங்கம்மா. நிஜமாவே இங்க இல்லையா? தள்ளுங்க, உங்க பின்னாடி இருக்காங்களான்னு பாப்போம். காணோம். கீழே எங்கேயாவது இருக்காங்களா? இங்கேயும் இல்ல. எங்க எங்கங்க? நேரம் ஆகுதுங்க. ஏம்மா, இருந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு தடவை வீடு முழுக்க தேடிட்டு வருவேன். அப்படியும் கிடைக்கலன்னா நீங்க தான் பொறுப்பு. சரி, போய் பாத்துட்டு வாங்க போங்க. குட்டி பிள்ளைங்களா, அம்மா தேடிட்டு போறாங்க பாத்தீங்களா? அம்மாவால கண்டுபிடிக்கவே முடியலப்பா. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு மறுபடியும் இங்கதான் வருவாங்க. நம்ம ஒளிஞ்சுக்கிடுவோம். ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க, அம்மா ஓயாம ஏமாற மாட்டாங்க. இப்ப இன்னொரு தடவை வீடு முழுக்க தேடிட்டு கண்டிப்பா இங்கதான் வந்து நிப்பாங்க. தம்பி, கைக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டுமா? அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கடா தங்கம். பாப்பா, ஒளியறதுக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்கேன். அண்ணா, நீ அங்க வரையா? நான் வர மாட்டேன். நான் அப்பாட்ட தான் இருப்பேன். குட்டிமானி, எங்கடா போய் ஒளிய போறீங்க? ஒளியற இடத்தை சொல்ல கூடாதுலப்பா. நான் இப்ப ஒளிஞ்சுக்கிடுவேனே, அம்மாவால கண்டுபிடிக்கவே முடியாது. குட்டிமானு கிளம்பியாச்சு. பா, அம்மா வரும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுவோம். அச்சச்சோ, சோலி முடிஞ்சு. அம்மா நல்லா ஏமாந்து ஏமாந்து போகட்டும். எப்படி எப்படி? பா, மாட்டிக்கிட்டமா? நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா, என்னம்மா? நீங்க எங்கம்மா போனீங்க? உங்களை நானும் அப்பாவும் வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தோம். அப்படியாக்கும்? ஆமா, அம்மாவை அங்க தேடணும், இங்க தேடணும், பாட்டி ரூம்ல தேடணும், கொல்லையில தேடணும், அப்ப தரையில தேடணும். நீங்க 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 மம்மு காய்ச்சீங்கல்ல, அங்க தேடணும். அங்கெல்லாம் தேடணும். எங்கெல்லாம் தேடிங்க? இப்ப சொன்னேன்லம்மா, அங்கெல்லாம் தேடணும். எங்க தேடியும் அம்மா கிடைக்கல. அம்மா, எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் வீட சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா, குளிக்காம எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க குளிச்சிட்டோமே. குளிச்சிட்டியா? எப்போ? நானும் அப்பாவும் குளிச்சோம். எப்படா? அம்மா, நாங்க கம்மக்கம்மான்னு மணக்க மணக்க சோப்போட்டு குளிச்சோம். அப்புறம் குளிச்சிட்டோம். தம்பிய அப்பா குளிப்பாட்டியாச்சு. தம்பிக்கு நல்ல சட்டை போட்டாச்சு. மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. தாத்தா தொப்பி எடுத்து தலையில வச்சாச்சு. இந்த தாத்தா தொப்பி உனக்கு யார் எடுத்து கொடுத்தது? உன் தலைக்கு அது கொஞ்சமாவது செட் ஆகுதா? கொஞ்சம் குடிஞ்சா உடனே கலந்து விழுந்துருது. பாட்டி தான் எடுத்து கொடுத்தாங்க. நானும் தாத்தா மாதிரியே பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம்
அப்ப அது என்னது என்னமோ? மிலிட்ரி. அதான் அங்க போய் சண்டை போடுவேன். சண்டை போடுவியா? யார் கூட? இங்க வாங்க. என்ன இந்த ராணுவ ரகசியமா அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதான். யாரு கூட சண்டை போடுறோம், அது எதையுமே சொல்லக்கூடாதான் அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? பாட்டி. பாட்டியா? சரிதான். சரி, மம்மா சாப்பிட வாரியா? அப்பா கூட வாரேன். சரி, உன் பாப்பா எங்க? பாப்பாவை நான் பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லையா? சரி, நீ அப்பா கிட்ட இரு, நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு வரேன். பாப்பா எங்கன்னு தெரியுமா? இல்ல, இனிமே தான் தேடணும். நான் முதல்ல தேடி வரும்போது பிள்ளை இங்க இல்லைன்னு சொன்னீங்க. நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன்? நான் ஒளிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொன்னனா இல்லையா? அம்மா ஒளிச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்க பேசாம போயிட்டீங்க. இந்த வாரேன், பாப்பாவை பார்த்துட்டு வர்றேன். வாங்க வாங்க, வெயிட்டிங். அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களாப்பா? கண்டுபிடிச்சிருவாங்க, டீச்சர்ல. என்னங்க லேட் ஆயிடுச்சு, எந்திரிங்க. பேபி இன்னும் 5 minutes. என்னங்க இன்னைக்கு என்னோட சீனியரோட கேஸ் இருக்கு, கோர்ட்டுக்கு லேட் ஆகுது எனக்கு, எந்திரிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் 5 minutes 5 minutes. வெண்ணிலா உள்ள வரலாமா? வாங்கக்கா. என்னக்கா? வாங்க உள்ள வாங்க. பாப்பா இங்க வந்தாளா வெண்ணிலா? இல்லையேக்கா, இங்க வரலையே. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணோம். அத்தை ரூம்ல பாத்தீங்களா? அதான் வீடு முழுக்க பார்த்துட்டேன்னு சொன்னனே. தம்பி எங்கக்கா இருக்கான்? அவன் அவங்க அப்பா கூட இருக்கான். பாப்பாவை மட்டும்தான் காணோம். பாப்பாவை மட்டும் காணுமா? இவரு குட்டி பிள்ளை பிறந்ததுல இருந்தே சீக்கிரமா எந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்நேரம் வரைக்கும் தூங்குறதும் கிடையாது. அப்ப இன்னைக்கு மட்டும் இவ்வளவு நேரம் எப்படி தூங்குவாரு? ஏய் பேபி மாட்டிக்கிட்டோம். சேட்டைய பத்தியா? நான் இங்க வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். பேபி எந்திரி பேபி, நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏய் எந்திரிங்க ரெண்டு பேரும். அப்படியே தூங்குற மாதிரியே நடிச்சிருவோமா முத்தப்பா? நல்லா மாட்டிக்கிட்டோம் பேபி, கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்திக்க போறீங்களா? தண்ணியை கொண்டு வந்து ஊத்தவா? பாப்பா உன்னை குளிக்கிறதுக்கு வீடு முழுக்க சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கடா அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்க? நாங்க குளிச்சிட்டோமே. எப்படா குளிச்சீங்க? நான், அப்பா, முத்தப்பா, அண்ணா எல்லாரும் குளிச்சோமே. எங்கடா குளிச்சீங்க? நான் பார்க்கவே இல்ல. எல்லாரும் பார்க்கற மாதிரி குளிக்கிறதுக்கு நாங்க என்ன சின்ன பிள்ளையா? என்னப்பா இலக்கியா, அப்புறம் எங்கம்மா குளிச்சீங்க? நாங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணுமா, அப்ப நனைஞ்சிட்டோம். அப்படியே சோப்பு எடுத்துட்டு வந்து மொழு 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 மொழுன்னு தேய்ச்சி குளிச்சிட்டோம். சரிதான். சரி பாப்பா சாப்பிட வாப்பனா? அம்மா நீங்க முன்னாடி போங்க, நானும் முத்தப்பாவும் வரோம். சரி வாங்க. வெண்ணில நீ சாப்பிட வா. இன்னைக்கு உனக்கு கேஸ் இருக்கா? எங்க சீனியருக்கு இருக்குக்கா, நான் அவங்க கூட போறேன். சரி அப்ப சீக்கிரம் வா. முத்தப்பா. என்ன பேபி? நான் இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட ஒளிஞ்சிருந்தேன். அம்மாவால கண்டுபிடிக்கவே முடியல. உங்ககிட்ட வந்து ஒளிஞ்சா உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இந்த லாயர் மேடம் பண்ற சதி. பேபி மாக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்மள அடிக்கடி இந்த மாதிரியே மாட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது முத்தப்பா, அப்படியே தான் இருக்கணும். இலக்கியா எந்திரி சாப்பிட வா. உங்க முத்தப்பாவையும் கூட்டிட்டு வா. வாரம். நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க? இருக்கணும் இல்லையே. ஆமாவே. நிலாமா பேபிமா நீங்க எங்க போவீங்க? கோர்ட்டுக்கு போவேன். அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் பேசுவோம். என்ன பேசுவீங்க? அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. நீ பெரிய பாப்பாவா போனதுக்கு அப்புறம் புரியும். நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவாங்களா? ஆமா. ஏம்மா கேக்குற? இல்ல அப்பா சேலை செய்வாங்க, அதுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கும். முத்தப்பா ஒரு டிவி மாதிரி இருக்கும், அதுல படம் பார்ப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கும். மலரம்மா பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்க பேசினாலே உங்களுக்கு காசா? அப்ப நான்லாம் பேசுறேனே, எனக்கு யாரும் காசு கொடுக்கல. பேசுறதுன்னா அந்த பேசுறது இல்லடா இலக்கியா. ஒரு 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுல யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 2 பேர் மாத்தி மாத்தி பேசுவோம். அவ்வளவுதான்.
எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அது என்னன்னைக்கெல்லாம் வர சொல்றாங்களோ அன்னன்னைக்கெல்லாம் பேசுவோம். யார் வர சொல்லுவாங்க? ஜட்ஜுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யார் தப்பு பண்ணல யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க பேசுவோம். அது எத்தனை நாள் வேணாலும் ஆகும், எத்தனை மாசம் வேணாலும் ஆகும், எத்தனை வருஷம் வேணாலும் ஆகும். அச்சச்சோ, அது வரைக்குமா பேசணும்? ஆமா. அந்த அந்த ஜட்ஜுக்கு ஒண்ணுமே தெரியாது போல. ஏன்டா? அப்பெல்லாம் நானும் அண்ணனும் ஏதாவது சேட்டை பண்ணா எங்க ரெண்டு பேரையும் முன்னாடி நிக்க வச்சு ஒரு முறை முறைப்பாரு. அப்போ 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 நாங்கெல்லாம் உடனே ஆமான்னு ஒத்துக்கிடுவோம். அதுக்கு அப்பா பேசவே மாட்டாங்க, ஒரே ஒரு முறை தான் முறைப்பாங்க. உங்க ஜட்ஜுக்கு அப்படி முறைக்க தெரியாதா? அவருக்கு அப்படியெல்லாம் முறைக்க தெரியல போல, பாத்தீங்களா? அப்பனா அப்பாவை அப்பாவை ஜட்ஜா போட்டுருவோமா? போட்டுருவோமா? சரி போட்டுடலாம். நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. அம்மா சார் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என் ரெண்டு பேபியும் பேசுற அழகா பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, உங்களுக்கும் ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, எனக்கும் கோர்ட்டுக்கு லேட் ஆகுது. கிளம்புங்க. முத்தப்பா, என்ன பேபி? நானும் ஒரு நாளைக்கு வரனே, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆபீஸுக்கா? சரி, ஒரு நாள் போகலாம். எப்பா? சித்தப்பா ஒரு நாள் சொல்றேன். சரி, சாப்பிட போவோமா? உங்க மக பேர காடல நீக்கம் பண்ணணும்ல, பண்ணாமலே வச்சிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னமும் காடுல இருந்து பேர நீக்கல. அங்கேயும் சரக்கு வாங்கிக்கிட்டு இங்கேயும் வாங்கலாம்னு ஐடியாவோ? ஆமா, அப்படியே நீ கொடுத்துட்டே மறுவேளை பாப்ப. நீங்க எல்லாம் முதல்ல ரேஷன் கடையில வந்ததே பொருள் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? உங்க வீட்டு அண்ணாச்சி பெரிய பதவியில இருக்காரு, உங்க மருமக பிள்ளை தாசில்தார் ஆயிட்டாரு. இன்னும் உங்களுக்கு ரேஷன்ல சரக்கு வாங்கிதே சமையல் பண்ணணுமாக்கும். ஆனா நீ குடுக்குற அந்த 1 கிலோ பருப்புக்கும் 1 லிட்டர் பாமாயிலுக்கும் என்னென்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும் உங்ககிட்ட. குடப்பா. ஏக்கா முதல்ல காடுல இருந்து ஐஸ்வர்யாக்கா பேர நீக்குங்க. நீக்கிறேன். அந்த தாலுகா ஆபீஸ்ல போயில எழுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எந்த காலத்துல இருக்கீங்க? ஏன் முக்குக்கு முக்கு ஈ சேவை மையத்தை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்க போய் கொடுத்தா 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போக போகுது. அப்படியா? சரி, என்னென்ன கொண்டு போகணும்? என்னென்ன கொண்டு போகணுமோ அவங்க கிட்ட போய் காலுங்க. முதல்ல நீங்க போங்க. ஆட்டுமாப்பா ஆட்டும். அப்ப ஒண்ணும் கிடையாதா? ஏக்கா பருப்பு வரலக்கா, வந்ததுன்னு சொல்லி அனுப்புறேன். சரி போ. உங்களுக்கு என்னக்கா? பருப்புறேன். உங்க மருமக பிள்ளை போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, உங்க மகன் பெரிய இன்ஜினியரா இருக்காரு. நீங்கெல்லாம் ரேஷன் கடைக்கு வரலன்னு யாருக்கா அழுதா? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டுறேன் உன் மேல, ரேஷன் கடைக்கு வரவங்களை எல்லாம் வராதங்கிறான்னு. சரி, பருப்பு வந்ததுன்னு சொல்லி விடுறேன், போங்க. பேரன் என்ன பண்றான்? எந்த பேரன்? மகப்பிள்ள பேரனா மகப்பிள்ள பேரனா? குட்டி இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு? அவன் அவங்க வீட்டுல இருப்பான். சரி போங்க, பருப்பு வந்தா சொல்லி அனுப்புறேன். சரி முத்து, என்ன எல்லாருக்கும் சொன்னதே உங்களுக்கும் பருப்பு வந்தா சொல்லி அனுப்புறேன். பருப்பு வாங்க வரல, பிறகு பாமாயில் வாங்க வந்தேன். உங்க காடுக்கு பாமாயில் போன வாரம் தானே வாங்கிட்டு போனீங்க. என் காடுக்கு வாங்க வரல. பிறகு பிளாக்ல 2 கொடு. பிளாக்ல 2 கொடுக்கவா? இது என்ன சினிமா தேட்டரா? பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி கேட்குறீங்க. குடுப்பேல செல்முத்து குடு. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன இல்லை. இங்கே நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம். 2 பாக்கெட் கொடு. ஏக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த புத்தி மட்டும் மாறாதாக்கா? நீ எல்லாருக்கும் பிளாக்ல விற்கிறீல, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, நான் எல்லாருக்கும் விற்கிறத நீங்க பாத்தீங்களா? பின்னாடி மயிலக்கா நிக்கிறாங்க, அவங்க வீட்டு பெரிய மாப்பிள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? அப்ப விக்கிறீல, விக்கிறது எனக்கு தெரியாது நான் நினைச்சேன். ஏக்கா நான் விற்கவே இல்லக்கா, கார்டுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். சரி, நான் கார்டு தரேன், எனக்கும் கொடு. உங்க கார்டுக்குதான் போன வாரமே வாங்கிட்டே இல்லக்கா, அடுத்த மாசத்துக்கு உண்டான என்ன இப்ப கொடு. ஏன்க்கா இப்படி எப்ப பார்த்தாலும் வந்து 7:30 கூட்டிக்கிட்டே இருக்கீங்க? என்ன காலியா போச்சு தெரியுமத்து? இல்லன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? என்ன காலியா போச்சுன்னா கடையில போய் வாங்குங்க. இப்ப நீ குடுக்குறியா, உன் பேக்ல ஒரு பெட்டிஷன் எழுதி போடவா? எதுக்கு பெட்டிஷன் எழுதி போடுவீங்க? என்ன ஆளாளுக்கு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீ என்ன கொடுக்க போறியா இல்லையா? என்ன என் கார்டுக்கு உண்டான எண்ணெய் வேணா அவங்களுக்கு கொடுத்து விடுங்கண்ணே. ஏக்கா அப்ப நீங்க என்ன வாங்க வந்தீங்க? நான் என்ன வாங்கதான் வந்தேன். அப்புறம் உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன, கடையில வாங்கிக்கிறேன். சரி போங்க, போய் சப்ளையர் கிட்ட சொல்லி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க போங்க. பிளாக்லையா? சத்தமா பேசாதீங்க, போங்க போய் வாங்கிட்டு கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. சரி
எத்தனை மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச 7:30 மட்டும் போகவே மாட்டேங்குது. என்னக்கா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்னே. வளர்மதி அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பிள்ளை நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கா. என் சின்ன நாத்தனார் மலர் ஏரியாவுல வீடு வாங்கி அங்க போயிட்டாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்து பிள்ளையையும் வளர்மதி அக்காவையும் உங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்ட்டாராம்ல இன்ஸ்பெக்டர் சாரு. நேரா ஆஸ்பத்திரியில இருந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். யார் வீடுன்னா என்ன, எல்லாம் ஒரே தெரு தானே. இல்லையே, வளர்மதி அக்காவுக்கு வழி வந்ததும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போற அவசரத்துல அந்த கண்ணன் பையில வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்களாம்ல, அதனால கோச்சுக்கிட்டு நேரா ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராமே, அவங்க வீட்டுக்கு. ஆமா, எப்படியோ என் பெரிய நாத்தனா எப்பவும் அவங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து இருந்தா சேர்த்தேன். எனக்கு அதை விட வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு அனுப்பவே இல்லையோ வளர்மதி அக்காவை? அனுப்பல. கண்ணனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டின மாதிரி இன்னும் வளர்மதியையும் வளர்மதி பிள்ளையையும் வச்சு பூட்டிட்டோம்னா என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒரு பயம். அப்புறம் பிள்ளைய யார் பாத்துக்கிறா? அதெல்லாம் என் நாத்தனா அவளே ஒத்தையா பாத்துக்கிறா. பத்தாக்கரைக்கு அந்த கண்ணன் பையன் இருக்கானே, அவனே நல்லா பாக்குறானே. சரி, எப்படியோ எல்லாம் நல்லா இருந்தா சேர்த்தேன். சரி அக்கா, என்ன பை ஒன்றும் கொண்டு வரல? பருப்பு வாங்கலாம்னு தானே பை கொண்டு வந்தேன். வரும்போதே ரேஷன் கடையில் இன்னைக்கு பருப்பு போடலன்னு சொன்னாங்களா, அதனால அப்படியே மளிகை கடையில் காய வாங்கி அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன மட்டும் வாங்கிட்டு போவோன்னு வந்தேன், அதையும் நாச்சியாரக்கா வாங்குறேன்ட்டாங்களா, சரி வாங்கிக்கிடட்டோன்ட்டு விட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமாக்கா? பருப்பு போட்டா சொல்லி அனுப்புங்கண்ணே. இன்னைக்கு கோதுமை போடுற அன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கக்கா. பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். பால்வாடிக்கு கொண்டே விடலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். 3.5 வயசுக்கு மேல ஆகட்டும்க்கா, அப்புறம் கொண்டே விடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆட்டும்னே வயசு நெருங்கிடுச்சுல, அதான் பார்த்தேன். சரி வாரேன். வாங்க. கடையில் ஆள் இருக்கா? ஓஹோய், என்ன ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே இங்கிட்டு வர்றாப்புல தெரியுது. போகும்போது பாத்தியா? அம்மா, என் கடையை தண்டி தானே போயாகணும். கார்த்தி, ரேஷன் கடையில இருந்து 1 லிட்டர் பாமாயில் பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உன் கடையில கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு 1 லிட்டர் கோல்டு வின்னர் கொடுப்பியா? என்னது? ரேஷன் கடை என்ன 2 பாக்கெட் கொடுத்தா நீ 1 பாக்கெட் கோல்டு வின்னர் கொடுப்பியா? ஆமா, உடம்பு எப்படி இருக்கு? அந்த பாமாயில யூஸ் பண்ணி சளி பிடிச்சதே கிடக்கு. கோல்டு வின்னர் யூஸ் பண்ணாதே நல்லா இருக்கு. நம்ம தெருமுக்குள்ள இருக்குல்ல, அந்த கடையில எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அங்கேயே போய் வாங்குங்க. நீ கடை வச்சிருக்கீல, உன் கடையை விட்டுட்டு அங்க போய் வாங்கினா நீ கோச்சுக்கிட மாட்டே? அதெல்லாம் கோச்சுக்கிட மாட்டேன். கிளம்புங்க. என்ன கார்த்தி, பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? அகாவளி வேலை பார்க்காதீங்க. ஒழுங்க காசு கொடுத்து என்ன வாங்க பழகுங்க. அது என்ன ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து பண்டமாற்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது? நிறைய பேர் அப்படித்தாப்பா பண்றாங்க. உடம்புக்கு சேரவே மாட்டேங்குது அந்த எண்ணெய். சேரலைன்னா அப்புறம் எதுக்கு வாங்கணும்? எங்களோட உரிமை தானே அது, வாங்கணும்ல. வாங்கினா யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வித்தா? நீ ரொம்ப நியாயத்தை மாதிரி பேசுவ. வா. அம்மா, தக்காளி இல்ல? தக்காளி உள்ள இருக்கு. புரட்டி நசுக்கி உடச்சிடுறீங்களே, அதனால உள்ளதுக்கு வச்சிருக்கேன். இப்படி எல்லாத்தையும் உள்ளதுக்கு வச்சுட்டா நாங்க காய்கறியெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது? அதெல்லாம் நாங்க பார்த்து நல்ல தக்காளியை தான் போடுவோம். எவ்வளவு வேணும்? சரி, ஒரு 100 தக்காளி போடு. 100 தக்காளி வாங்குற அளவுக்கு பை பெருசா இல்லையே. கார்த்தி, 100 கிராம் போடு. ஒத்த தக்காளி வாங்கினாலே அதுவே 100 கிராமுக்கு தாண்டி தான் இருக்கும். காக்கிலோவாவது வாங்குங்கத்தே. அப்புறம் நான்லாம் எப்படி கடன் எடுக்கிறது? உங்களை நம்பிதான் கடன் வாங்கி கடை வச்சிருக்கு. கடை வாங்கி கடை வச்சாலும் எப்படியும் முதலாளி ஆயிட்டேல. சரி போடு, காக்கிலோ தக்காளி போடு. உருளை எப்படி? எது எப்படி உருளைன்னு கேட்டேன். எப்படி வேணாலும் உருளுங்க. இந்த இங்கனக்குள்ளே படுத்து உருளுங்க, இல்லாட்டி அந்த ரோட்ல போய் உருளுங்க. கார்த்தி, விளையாடாத. உருளைக்கிழங்கு எப்படின்னு கேட்டேன். எப்படின்னா? அடே, என்னடா கடன் எடுக்கிற? உருளைக்கிழங்கு என்ன விளையான்னு கேட்டேன். அத முதல்லயே தெளிவா கேட்கலாம்ல. உங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா? ஷோ சாமி, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நாட்டு கத்திரிக்காய் இருக்கா? இருக்கு. அதுல ஒரு காக்கிலோ போடு. எவ்வளவு? 22 ரூபா. அடே அப்பா, நாட்டு கத்திரிக்காய் என்ன விலை விக்குது? நாட்டு கத்திரிக்காய் எப்பவுமே கிராக்கி தான். அந்த வேணா பின்னாடி வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை வேணா எடுத்துட்டு போங்க. அது எப்படி? அது காக்கிலோ 12 ரூபா தான், எடுத்துட்டு போங்க. சரி, காலங்கத்தால இப்படி கடையில நின்று கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, காலேஜ் போல? செமஸ்டர் லீவு. தெரியாத மாதிரியே கேப்பீங்களே. அட, எனக்கு என்னப்பா தெரியும்? நீ என்ன என் மக கூட படிக்கிற? அவன் டாக்டருக்கு படிக்கிறா, நீ பிகாம் தானே படிக்கிற? டாக்டருக்கு படிக்கிறான்ட்டு ரொம்ப பெருமைப்பட வேண்டாம். டாக்டருக்கு படிச்சாலும் மளிகை கடைக்கு வந்துதான் ஆகணும். ஆமா, நீங்க மளிகை கடைக்காரங்களும் டாக்டர் கிட்ட போய் தானே ஆகணும். டாக்டருக்கு ஒரு தடவை கொடுக்குற காசை மளிகை கடைக்கு செலவழிச்சா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே வராது. இப்படிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருக்காங்க. வைத்தியருக்கு கொடுக்குற காசை வியாபாரிக்கு கொடுத்தா உடம்பாவது தேரும் அப்படின்னு. ஆனா பிள்ளை பெறதுக்கு எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் தானே ஆகணும். நான் எதுக்கு பிள்ளை பெற போறேன்? நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன்? நீ இல்லடா ராஸ்கல்.
ராஸ்கோலு, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் தானே ஆகணும். அது ஆகுறது ஆகும்போது பாப்போம். எதுக்கு பேசாம டாக்டர் பொண்ணையே பார்த்து கட்டிக்கிட்டா வம்பு இல்லைல. ஆசைதான், என் பிள்ளையெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோங்க, பூமாரியை கட்டுற ஐடியாவும் இல்லை எனக்கு. அப்புறம் வேற யாரை கட்ட போற? ஏன் உங்க மகளை விட்ட ஊருக்குள்ள வர டாக்டர் பொண்ணே இல்லையாக்கும்? போங்கத்தே பேசாம. ஆக டாக்டர் பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பேசுற மாதிரியே தெரியுது. போங்கத்தே பேசாம. என்ன வேணும்? நீ எதையுமே வாங்குற விலையில விக்கலையே. ஆமா, என்னமோ நானே வயல்ல விளைய வச்சு கடையில கொண்டாந்து விளைய வைக்கிற மாதிரில பேசுறீங்க. உங்ககிட்ட பேச முடியல சாமி. இப்போ எத்தே என்ன ஒண்ணு வாங்காம போறீங்க? மாமா அனுப்புறேன், அவர்தான் சரி கம்முனு வாய் பேசாம வாங்கிட்டு போவாரு. நீ காலேஜ் போனதுல இருந்து நல்ல பேச படிச்சுட்ட ஐயா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ எப்போ போலதான் இருக்க, எங்களுக்கு தான் வயசாயிருச்சு. அப்படி உண்மையை ஒத்துக்கோங்கத்தே. போடா. ஐசு, ஏ ஐசு. நீங்க கத்துற கத்து எங்க அம்மா வீட்டுக்கே கேட்கும் போல. ஆமா, இது என்ன ஏன் பேக் எடுத்துட்டு வரச்சுன்னா உன் பேக் எடுத்துட்டு வந்திருக்க? நான் வேலை கிளம்ப வேண்டாமா? அப்ப நான் கிளம்ப வேண்டாமா? கிளம்புங்க, உங்களை யார் வேண்டான்னு சொன்னா? என் பேக் எடுத்துட்டு வா ஐசு. தான் வேலையை தானே பாக்குறதுக்கு இன்னும் தெரியல, இதுல தாசில்தாரா இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி வேலை பார்த்து கொடுப்பீங்க? படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தாசில்தார் ஆயிருக்கேன். ஆமா, இவர் மட்டும்தான் படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தாசில்தார் ஆயிருக்காரு. மத்த எல்லாரும் தடுக்கி விழுந்து தாசில்தார் ஆகுறாங்க பாருங்க. அதான பின்ன, நீங்க ஆரையா இருக்கும் போதே அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, தாசில்தார் ஆயிட்ட கேட்கவா வேணும்? இப்ப என்ன சொல்ல வர்ற? ஊருக்கு சேவகம் பண்ற பதவியில இருக்கிறவங்க தனக்குத்தானே சேவகம் பண்றதுக்கும் பழகிக்கணும்னு சொல்ல வரேன். இப்ப இந்த தாசில்தாருக்கு பேக் எடுத்து கையில கொடுக்கறத விட உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு டீச்சர் வேலை. நம்ம ரூம்ல உங்க பேக் இருக்கு, லஞ்ச் பேக் பண்ணி கிச்சன்ல வச்சிருக்கேன். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாய். ஓய், என்ன என்ன ஐசு பேக் எடுத்து கையில கொடு ஐசு. அப்ப எனக்கு டெய்லி நீங்க பேக் எடுத்து கையில கொடுப்பீங்களா? ஐசு என்ன ஐசு? என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியுது, உங்க வேலையை உங்களுக்கு பாத்துக்க தெரியுதா? உங்களை மாதிரி தானே நானும் வேலைக்கு போறேன். ஐசு, நான் கவர்மெண்ட் ஆபீசர். வேலைன்னா எல்லா வேலையும் ஒண்ணுதான், நீங்க மட்டும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச ராசி தான் நீங்க தாசில்தாரா இருக்கீங்க, தெரியுமா? இது எப்போல இருந்து? நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து. அடி பாவி, அப்ப நான் கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு படிச்சதெல்லாம் ரெண்டும் மிக்சட் தான். இப்ப நீ வளவலன்னு பேசாத. எனக்கு நீ பேக் எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐசு, பை பை. ஏய் ஐசு ஐசு ஐசு, நில்லு நில்லு நில்லு. எதுக்கு இத்தனை ஐசு, எதுக்கு இத்தனை நில்லு? எல்லாம் சரிதான். அம்மா, தலையில பூ வைக்கல. பூ வாங்கி வச்சு கட்டுறதுக்கு மறந்துட்டேன். உனக்கு வேலைக்கும் போயிட்டு வந்து இந்த பூ கட்டுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? நீ பேசாம கட்டின பூவே வாங்கிட வேண்டியதானே. நான் வேணா வீர கட்ட சொல்லட்டுமா, கொண்டு வர சொல்லி? இப்போ லேட் ஆயிடுச்சுல. சரி, அப்ப நாளையில இருந்து டெய்லி கொடுக்க சொல்லட்டுமா? இல்லைன்னா சாயங்காலம் வந்து கொடுத்துட்டு போக சொல்றேன். அம்மா, இப்போ எதுக்கு திடீர்னு ஐஸுக்கே ஐஸு பூ வைக்க சொல்லி? இல்ல ஐசு, பூ வச்சா கொஞ்சம் அழகா இருப்பேல. அப்ப பூ வைக்கலன்னா நான் அழகா இருக்க மாட்டானா? இல்ல, நீ நார்மலாவே அழகுதான். பூ வச்சா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அழகு கூடும், பாக்குறதுக்கு கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்ல, அதான். சரி, அப்ப இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து கொண்டு வர சொல்லுங்க. வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சுன்னா காலையில எடுத்து வச்சுட்டு போறதுக்கு லேசா இருக்கும். சொல்லிடுறேன். என் பேக் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வாயா ஐசு. ஆக மொத்தத்துல உங்க வேலையை நீங்களே பாத்துக்கிட மாட்டீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் நேற்று நைட்டு தான் ஒரு தெளிவான முடிவு எடுத்தேன். இனிமேலு உங்களுக்கு எந்த வேலையும் பார்த்து கொடுக்க கூடாது, உங்க வேலையை உங்களையே பார்க்க வைக்கணும்னு. இப்ப வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐஸுக்கே. அது அப்படி இல்ல ஐசு. நான் வேலைக்கு கிளம்பும் போது நீ பேக் எடுத்து கையில கொடுத்தேன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நல்லா இருக்கும், அதுக்குதான். இப்படி ஐஸ் வச்சாலும் உருகுறாப்புல ஐடியா இல்ல. வாய்ப்பு இல்லையா? நீங்களா தான் போய் எடுக்கணும். அப்படியா? அப்படின்னா உன் பேக்கை நான் எடுத்துட்டு போறேன், உள்ள வந்து எடுத்துக்கோ. ஏங்க ஏங்க வாங்க. கொடுங்க, நான் மெனக்கட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு போறீங்க. உள்ள வந்து எடுத்துக்கோங்க. அநியாயம் பண்ணுவாரு தாசில்தாரு.